தமிழ்நாட்டில் இன்று முதல் 7 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரையில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். இது பற்றிய முழு தகவல் சொல்லுங்கள். தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கிழடுக்குகளில் காற்றின் திசையில ஒரு மாறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டுல தற்பொழுது வெயிலின் தாக்கத்திலிருந்து மாலை நேரத்துல நமக்கு அந்த கோடைமழை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென் தமிழகத்துல ஒரு சில இடங்களிலும், வட தமிழ்நாட்டுல ஓரிரு இடங்களிலும், புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் இடிமுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு அடுத்து வரக்கூடிய 17ஆம் தேதி வரையிலும் நிலவுவதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு இந்த மழைக்கான வாய்ப்பு அதிக அளவில் இருப்பதாகவும், அதற்கு பிறகாக அந்த மழைக்கான வாய்ப்பு குறைவதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கடந்த வாரத்தில் நமக்கு வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததுனால வெப்ப அலையானது வீசி இருந்தது. இருந்தபோதும் தற்பொழுது கோடை மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் அதிகபட்ச வெப்பநிலையானது இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது பகல் நேரத்தில் நன்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பும், அதே வேளையில வெப்பச்சலனத்தின் காரணமாக மாலை வேளைகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இடிமுடன் பெய்யக்கூடிய வாய்ப்பாக அமைவதற்கு தமிழ்நாட்டில் தென் மாவட்ட பகுதிகளில் அதிகம் இருப்பதாகவும், வட மாவட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் காற்றினுடைய ஈரப்பதத்தை பொறுத்தவரையிலும் வெயிலுடைய தாக்கமும் ஈரப்பதமும் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்ல நமக்கு வெயில் நேரங்களில் அசௌகரியமான சூழல் ஏற்படலாம் என்பதனால வெயில் நேரங்களில் தேவையற்ற காரணங்களால் வெயில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பும் வானிலை ஆய்வு மையம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், வெப்பநிலை அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸை ஒட்டி பதிவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.